புதுச்சேரியில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்திற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது. 1988ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று நடைபெற்ற தேர்தலில் 87 உறுப்பினர்கள் வாக்களித்தனர். இவர்கள் வாக்களிப்பதற்காக மேட்டுப்பாளையம் அலுவலகத்தில் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தது. வாக்குச்சீட்டு முறையில் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் போட்டியின்றி சங்கத் தலைவராக செந்தில்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பொருளாளராக குமாரகிருஷ்ணனும் மற்ற பதவிகளுக்கு வாக்குப்பதிவும் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் முடிவுகள் மாலையில் அறிவிக்கப்படும். தேர்தல் ஆணையரான தமிழ்ச்சங்க தலைவர் முத்து பொறுப்பு வகித்தார். தேர்தல் பொறுப்பாளராக முத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரியின் மிக பழமையான சங்கத்திற்கு 3 ஆண்டுக்கு ஒருமுறை ஜனநாயக ரீதியில் வாக்குப்பெட்டி வைத்து வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவதாக தெரிவித்தார்.